Taste the Daily. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் 4வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கருணாநிதியின் நூற்றாண்டை முன்னிட்டு 100 ரூபாய் மதிப்பில் நினைவு நாணயம் வெளியிட தெரிந்த விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு ஒரு டிஎம்சி காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு துப்பில்லையா என தமிழக விவசாயிகள் விடியா திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளனர். டெல்லியில் 99 முறை காவிரி ஒழுங்காற்று கூட்டம் கூடிய நிலையில் காவிரி நீரை தமிழகத்திற்கு பெற்றுத்தர விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதல்வரால் முடியவில்லை என்றால் நாணயம் வெளியிட மட்டும் எப்படி முடிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த விடியா திமுக அரசின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து காவிரி நீரை பெற அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாவது உறுதி என்றும் தமிழக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த சிங்கப்பூர் பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவினர் 1 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவினர் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணி மறைத்து கொண்டு வந்த 360 கிராம் தங்க செயின் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோன்று மற்றொரு பயணியிடம் சோதனை மேற்கொண்ட போது 682 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரே நாளில் சுமார் 78,22,000 ரூபாய் பெறுமானம் உள்ள 1042 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் மலையடி வாரத்தில் உள்ள கடைகள், வீடுகள் அகற்றப்பட்டு அங்கு எந்த வாகனமும் செல்ல முடியாத அளவிற்கு கோயில் நிர்வாகம் தடுப்பு போட்டு வைத்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நகராட்சி விஷயங்களில் கோயில் நிர்வாகம் தலையிடுவதாகவும் கூறி சில நாட்களுக்கு முன்பு திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் திருக்கோயில் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் பழனி நகர்மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட கடையடைப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் எந்த பொருட்களையும் வாங்க முடியாமல் அவதியடைந்தனர். விடியா திமுகவின் நகர்மன்றமே பழனி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கு குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு பிற்பகல் 12:30 மணி வரையில் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 797 தேர்வு மையங்களில் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வை 2,38,000 பேர் எழுதினர். சென்னையில் மட்டும் 124 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் கட்சி மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக எம்எல்ஏக்களே புகார் கூறுவதை அக்கட்சியின் தலைமை வேடிக்கை பார்க்கும் நிலையில் ஆளும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததில் இருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அதற்கும் பிஜேபி தலைமையிடம் இருந்து எந்த மறுப்பும் எந்த விளக்கமும் இதுவரை இல்லை. ஒருகால் பிஜேபி தலைமையே இதுபோன்று கூட்டணி ஆட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என கட்டளையிட்டு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது. சென்னை மாநகர எல்லைக்குள் மழைநீர் வடிகால்வாய்களை அமைத்ததாக தமிழக அரசு தம்பட்டம் அடித்திருந்த நிலையில் சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 200 வார்டுகளில் சுமார் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு 98 விழுக்காடு பணிகளை முடித்துவிட்டதாக சென்னை மாநகர மேயரும்
திமுக அமைச்சர்களும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த மழையால் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக மந்தைவெளி, போட் கிளப், மயிலாப்பூர், கோடம்பாக்கம், வெள்ளாளர் நகர் போன்ற இடங்களில் போதிய வடிகால்வாய் வசதி இல்லாமல் மழைநீர் சாலைகளில் தேங்கி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.